வானத்தையே அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அதுவா, ஏதோ சிந்தனையில் இருந்தேன். ஆமாம், தனியாக வந்திருக்கிறாய். எப்பொழுதும் தோழிகள் புடைசூடத்தானே இருப்பாய். ஆமாம், ஆனால் இப்பொழுது நான் உங்களைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன். என்னையா? ஆமாம், உங்களைத்தான். ஏன், பெருமாளிடம் ஏதேனும் வேண்டிக் கொள்ளப் போகிறாயா? அது குறித்து ஏதாவது விளக்கம் தேவைப்படுகிறதா? இல்லை. பிறகு வேறென்ன? விளக்கம் தேவைப்படுகிறதுதான், ஆனால் பெருமாள் குறித்தல்ல. உன் சந்தேகங்களை எல்லாம் தீர்க்கும் அளவுக்கு எனக்கு ஞானமில்லை. இருந்தாலும் கேள், விளக்க முடியுமா என்று முயற்சிக்கிறேன். நான் நடந்தவைகள் எல்லாம் கேள்விப்பட்டேன். மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எனக்கு தெரியும், நீங்கள் போதிய அளவிற்கு உங்கள் செயல் குறித்து அனைவரிடமும் விளக்கியிருப்பீர்கள். ஆனாலும் ஒருவேளை மற்றவர்களிடம் கூற முடியாத அளவிற்கு ஏதேனும் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு கூறுவீர்களோ என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. எதை வைத்து உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை? என்ன, சொல்ல மாட்டாயா? சரி, போகட்டும். என்ன கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை கேள். வேண்டாம், நீங்கள் என்னிடம் கோபித்துக் கொள்வீர்கள் என்று தோன்றுகிறது. நான் எதையும் கேட்கவில்லை, வருகிறேன். நில். பரவாயில்லை, நான் கோபிக்க மாட்டேன். கேட்க வந்ததை தைரியமாக கேள். கோவிலுக்குள் நீங்கள் அந்த சிறுவனை அழைத்து போனது உங்களுக்கு தவறென்று தோன்றவில்லையா? தவறு என்று என் மனம் கூறும் காரியங்களை நான் செய்வதே இல்லை. எல்லோரிடமும் கூறியதைத்தான் நான் உன்னிடமும் கூற முடியும். நான் செய்யும் ஒரு செயல் யாரையாவது பாதிக்கிறது என்றால் அதை செய்யாமல் இருப்பதுதான் உத்தமம். ஆனால் நான் செய்த இந்த செயல் யாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கவில்லையே.